கைஸ் வரக்கூடிய வாரத்தில் பிட்காயின் ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போது. இது மேலேயும் இருக்கலாம் இல்லை கீழேயும் வந்து இருக்கலாம். ஸோ ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் வந்து இதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் வரப்போகிற இந்த ஒரு அப்டேட்னால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அது என்ன மாதிரியான எஃபெக்ட்டை வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்கும் அண்ட் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரி ஆகும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போக இப்போ பிட்காயினோட அடுத்த மூவ் எந்த மாதிரி இருக்கும், ஆல்ட் காயின்ஸ்க்கான ஆல்ட் சீசன் பற்றி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஸோ அதுக்கான முக்கியமான டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சண்டே அதுமாக அவங்க எல்லாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஏன்னா ஆக்சுவலி நான் சனிக்கிழமை இந்த வீடியோ கொடுக்க வேண்டியது, நான் சனிக்கிழமை நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே, சரி என்னாலும் பரவாயில்ல இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 12 நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டைமு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்ருக்கேன் ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்றது நான் சொன்னேன்ல, அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 17ஆம் தேதி, அதாவது வெனஸ்டே 17. இன்றைக்கி வந்து 14th நமக்கு. ஸோ வரக்கூடிய வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெட்ரேட் மீட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபெட்ரேட் வந்து கட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி வந்து சொல்லுவாங்க. அது வந்து 11:30 மணி போல் நம்ம ஒரு டைம் நைட்டு சொல்கிறேன், நைட்டு 11:30 மணி போல் நடக்கும். சரிங்களா. அதே மாதிரி 12 மணிக்கு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த 2 டைம்லையுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கர வாலட்டிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபெட் ரேட் வந்து கட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ ஏன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாருங்கள் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. அண்டு நம்ம ப்ரீவியஸ்லையுமே நான் பேசுனது இருக்குது பாருங்கள், நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல வந்துட்டு இந்த எஃப்இஜி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா. இங்கே க்ளோஸ் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆகி கீழே ஒரு விற்க வச்சுட்டு தான் அடுத்த கேண்டில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ மெயினாக பார்க்க வர இந்த ஒரு இடமும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்திருக்கு. நான் அது உங்களுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமில் காட்டும்போது தெரியும் கிளியராக. ஸோ இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளாக தான் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அதாவது 1,15,000 1,16,000 ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பிடிசி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காகவே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா பாஸ்ட் 2 டேஸாக பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய வால்யூம் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரே ரெட் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு தொடர்ந்து 2 நாளுமே, அதாவது சாட்டர்டே சண்டேஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு எப்படி சொல்கிறேன்னா மக்கள் சைடில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது வாங்குறவங்க செல்லிங் சரி விற்கிறவங்க செல்லிங்கிறது இன்ட்ரெஸ்ட்ன்றது பெருசாக இருக்காது. ஏன்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து பேசியிருக்கும் போது ஒரு கான்ஃபரன்ஸில் ரெட் கட் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இது பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ யோசிப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கட் அப்படின்றது தேவை அவசியம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் கன்ஃபார்மாக இந்த வாட்டி தான் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. மார்க்கெட் வந்து ஒரு சடனாக வந்து ஒரு நல்ல கீழே அடிச்சுட்டு கீழே கழுவி எடுத்து நல்லாவே மேலே பார்த்திங்கன்னா போயிடும். ஒருவேளை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த வாட்டி பண்ணலை அப்படின்னா முடிஞ்சது கிட்டத்தட்ட $7,800 வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ராப் ஆகும். சரி, நின்ற இடத்துல இருந்து $7,800 வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்க வாய்ப்புகளும் இருக்குது ஒருவேளை பாசிட்டிவாக இல்லைன்ற பட்சத்தில். ஸோ நமக்கு இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 17 இருக்குது பாருங்கள். இந்த இடம் நான் இருங்க லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ அது நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். ரெட் கட் இருக்குமா இருக்காதான்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ இதோ இந்த இடங்க, இந்த ஒரு பாக்ஸு நான் இங்கே ஸ்கெட்ச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு மெயினான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பிடிசிக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து இப்போ மெயினாக பிடிசி வந்து பிரேக் பண்ணணும். வரக்கூடிய வாரத்தில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து 1,20,000 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 1,21,000 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் நம்ம மேலே, ஒரு வேளை இது நடந்துச்சுன்னா. அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ட்ரைவ் அப்படின்றது நடக்கணும். இந்த ட்ரைவ் நடந்துச்சுன்னா இது வந்து ஒர்க் ஆகும் நான் எதிர்பார்க்குற மாதிரி. இப்போ நான் சொல்ல போகிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 50-50 சான்சஸ் வந்து இருக்குது. எது வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி ரேட் கட்டில் வந்து நடக்காமையும் போகலாம், புரியுதுங்களா. நடக்காமல் போச்சுன்னா கண்டம் முடிஞ்சுது. நடந்துச்சுன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி இதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகி மேலே தான் வந்து மூவ் ஆகும். இதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, இந்த ரேட் கட் நடந்ததுக்கப்புறம் ஏதாவது மேனிபுலேஷன் நடந்து மார்க்கெட் கீழே விழுந்துருமோ அப்படின்ற எனக்கு ஒரு தோணல் இருக்குது. எதனால் அது அப்படி தோணுது அப்படின்னா ஆல்ரெடி அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ரேட் கட் இருக்குன்ற மாதிரி, இதுக்கப்புறம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்து தான் மார்க்கெட் சல்லுன்னு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு.
ஏன்னா பிஃபோராகவே அவங்க இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ ETF இருக்குல்ல, முன்னாடி ETF வந்து வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் BTCயோட ETF வந்து அப்ரூவல் ஆக போகுது, இந்த டேட்டில் வந்து அப்ரூவல் ஆகிடும்னாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் நல்லா சடன்னு மேலே ஏறிச்சு. ஆனால் ETF லான்ச் ஆன அன்றைக்கி என்ன ஆச்சு, மார்க்கெட் இறங்க தான் ஆரம்பிச்சது. அப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பயங்கரமாக இறங்கியிருக்கும், பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுத்துருக்காது, மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்ட்டுமே வந்து இருந்திருக்காது. அப்போ இந்த அளவுக்கு வந்து மக்கள் அந்த டைம் பார்த்திங்கன்னா பெருசாக வாங்குறதோ விற்கிறது எதுவுமே பண்ணலாம், அமைதியாக இருந்து விற்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம். ஏன்னா ஆல்ரெடி வாங்க போகிறாங்க, ETF வந்து அப்ரூவல் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லோரும் முன்னாடியே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த ஃபெட் ரேட் வந்து கட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசுனதுனால முன்கூட்டியே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னதுனால பார்த்திங்கன்னா முன்கூட்டியே எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க ஆரம்பிச்சு தான் பார்த்திங்கன்னா இப்போ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகி இவ்வளோ தூரம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ இதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இது கிரியேட் பண்ணுமா அடுத்த ஒரு ஹை அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. எனக்கு வந்து இது பர்சனலாக கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அது ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா. பட் கொஞ்சம் நம்ம கையில் இல்லைங்க, அன்றைக்கி அவங்க என்ன பேச போகிறாங்கன்றது அவங்க 2-3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நமக்கு தெரிய போகிறது கிடையாது, கரெக்டாக. அப்போ அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. அதை வச்சு தான் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நமக்கு மெயினாக சப்போர்ட்டாக இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் தான். இந்த 14லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் நமக்கு வேறு எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்கேருந்து இந்த லைனை ஸ்கெட்ச் பண்ணுறேன். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, ஆக்சுவலி 12,600 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை BTC வந்துட்டு நெகட்டிவாக மாறுது, அவங்க வந்துட்டு ரெட் கட் பண்ணலை அப்படின்னு ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த இது வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து பயங்கரமாக இறங்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 10,000 அடிக்குமே அது வந்து டேப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10,000லேருந்து 8,000 அடிக்கு கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொன்னேன் இல்லையா, ஒரு $7,000 இறக்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு, நான் அதை வச்சு சொல்கிறேன். $7,000-8,000 கூட இறக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா 1,08,000 அடிக்கும் நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஒரு வேளை இதெல்லாம் நடக்கலைன்னா மட்டும்தான், இப்பயும் சொல்கிறேன் 50-50க்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கணும்னு நாட் கேரண்டீட், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு இன்னும் இருக்கலான்றதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது இந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ண போகுதுன்றது. ஒருவேளை இந்த 1,08,000 லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம ஒரு விஷயம் பேசியிருப்போம், 1,05,000 அப்புறம் 1,00,000ன்றது இந்த இடத்துக்கான வாய்ப்புகளும் அமையும் ஒரு வேளை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா. பட் அது என்ன எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி வாங்கிட்டாங்க எல்லோரும், நல்லாவே இந்த நியூஸ்னால போயிடுச்சு மேலே. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு இப்போ வந்து இறங்குச்சுன்னா கூட அதை நல்லதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அல்ட் சீசன் வந்து பெருசாக பீக் எடுக்க ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இல்லைனாலும் போகும் தான், பட் இருந்தாலும் இந்த அல்ட் சீசனோட இண்டெக்ஸை நீங்கள் பார்க்கலாம். ப்ரீவியஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ப்ளூ கலர் கோட் இருக்குல்ல, அது வந்து 75க்கு மேலே போனாலே அல்ட் சீசனுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதுபடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78 என்னது ஒழுங்காகவே உட்கார மாட்டேது, 80 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் இதே வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் 70 தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அல்டிசனுக்கு என்ட்ரன்ஸில் இருக்குது, அதாவது அதோட டோர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். திறந்தா உள்ளே போயிடும், அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்துட்டு ETF-ஓட இன்ஃப்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா 1.155 பில்லியன் நினைக்கிறேன். ஸோ அதான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளோஸ் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் பொதுவாக செப்டம்பர் மந்த்ன்றதுமே மார்க்கெட்டுக்கு பெரிய அளவுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய மந்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ரீவியஸில் பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், எங்கே அது இதில் பார்க்கலாம். செப்டம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு 6.5%, 7%, 3% இப்படி தான் இருக்குது. பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸில் ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா ரெட் தான் அதிகமாக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வருஷத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர்னால இறங்கியிருக்கு. ஆனால் அக்டோபரில் இருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கும். ஸோ அநேகமாக இந்த செப்டம்பரில் இந்த ரெட் கட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மேலே ஏறி நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து புதுசாக நிறைய பேர் உள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து ஒரு நியூ ஹை போய் செட் பண்ணும், எனக்கு தெரிஞ்சு நவம்பர் டிசம்பருக்குள்ளே. அந்த டைமுக்குள்ளே ஒரு ஹை செட் பண்ணி அந்த டைம்லேருந்து தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு இந்த புக் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த பீரியட்ஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த அல்ட் சீசனுடைய இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் அல்ட் காயின்ஸ்லாம் ஏறதை பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் சொல்லனா வந்து லீட் பண்ணி மார்க்கெட்டில் அதுவும் மூவ் பண்ணிட்டு தான் இருக்குது. டாஜ் ஒரு பக்கம் நல்லாவே மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. நேற்று நம்மளுடைய ட்விட்டரில் கூட நான் டெக்னிக்கல் அனாலிசிஸோட சார்ட்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். டாஜ் இது, அப்புறம் மில்க்னு ஒரு காயின் இருக்குது, அது இந்த மாதிரி. ஏன்னா இப்போ ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிக்குது.
நீங்கள் நோட் பண்ணிங்களே தெரியும். கொஞ்சம் இதுதான் வந்து ஒரு அல்டிசிசனுக்கான ஒரு இதுவாக இருக்கும். இப்படி தான் சின்ன சின்ன காயின்லாம் எங்கிட்ட அது பம்ப் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெரிய காயின்ஸ்க்குலாம் வரும். அப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓவராலாக எல்லாமே சேர்ந்து மொத்தமாக மேலே போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து நடக்கும். இது கரெக்டாக நடக்குமான்றது தெரியல. ஆனால் ஏதாவது ஒன்று சொதப்பல் நடந்துச்சுன்னு வைங்களேன் மார்க்கெட்டில், இதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எப்படி நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் லாங் டேர்மில் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு கழிச்சு நீங்கள் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும் மார்க்கெட்டு, புரியுதுங்களா? ஆனால் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை நம்ம கண்டு பயந்தோம்னா நம்ம சர்வே பண்ண முடியாது. வெயிட் பண்ணோம்னா நமக்கு நல்லாவே மேலே வந்து போகும். சரி, இப்போ நம்ம சார்ட் அனலிஸ்க்கு வரலாம். என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ப்ரீவியஸில் அந்த பிரேக் அவுட்ஸ் நடந்திருக்கும். அந்த பிரேக் அவுட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரஸ்க்கு அப்புறம் நல்லாவே வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அண்ட் நான் இந்த இடத்துல இன்னொரு சார்ட் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இங்கே ஆக்சுவலி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சுங்க. எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 சில்லற, ஒரு 13,340 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்துச்சு. 4 ஹவர்ஸில் பல டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 டைம் ரிஜெக்ட் ஆகி 3வது டைம் நியர்லி வந்துட்டு ரிஜெக்ட் ஆனது. அதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேண்டில் உடச்சிருப்பாங்க. இதை பற்றி நான் நம்மளுடைய பழைய சேனலில் சொல்லி கொடுத்துருப்பேன், இது எப்படி வந்து ஒர்க் ஆகும்ட்டு. அந்த சிங்கிள் கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது வந்து மேலே போகுன்றது. ஏன்னா அந்த சிங்கிள் கேண்டில் உடைக்கும் போது நல்லா பெரிய கேண்டில் உடைப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தையுமே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு, அடித்து தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒன்று நமக்கு வந்து பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன் சிஎம்இ கேப் எங்கே அது சிஎம்இ கேப் வந்து ஓப்பனில் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை ஃபில் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு நான் முன்னாடியே பேசியிருப்பேன். ஸோ அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சிஎம்இ கேப்பை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? அதே நேரத்தில் வந்துட்டு நமக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டாம். ஸோ டாமை பற்றி நான் சொல்லியிருப்பேன். டாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து இறங்கும். ப்ரீவியஸில் வந்து அதே மாதிரி தான் நடந்துச்சு. எங்கே இது இழுத்து விட்டேன்னு நினைக்கிறேன் தெரியாமல். இந்த ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரியான இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ இதனால் வந்து கீழே விழுன்ற மாதிரி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அது கரெக்டாக வந்து நடந்துருச்சு. நடந்து மட்டும் இல்லாமல் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கவும் முடிச்சிருக்கு. இப்போ 57.51 வந்து போய்கிட்டு இருக்குது. லோவராக பார்த்திங்கன்னா 57.26 வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏறி இருக்கும். ஸோ இது தொடரணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மார்க்கெட் வந்து திரும்ப இறங்கணும். எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே வந்து இறங்க ஆரம்பிக்கும். வெனஸ்டே வந்து இந்த நியூஸ் வருதா, அதுதான் எப்படின்னு மாற்ற போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மண்டே ஓரளவுக்கு வந்து காலையிலலாம் ஏறிட்டு நைட்டு இறங்க வாய்ப்பு இருக்குது. டியூஸ்டே வந்து இறங்க வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ சண்டே இன்றைக்கி ஈவினிங் ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் மேலே கீழேன்னு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஸோ டாமை பொறுத்த வரைக்கும் இறங்கணுங்க. இறங்குச்சுன்னா ஆல்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். அதே நேரத்தில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அல்டிசனுக்கான இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உள்ளே என்ட்ராகிட்டு இருக்குது. ஸோ அல்டிசனுக்கான நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஆல்ட்டு காயின்ஸும் ஒரு சில ஆல்ட்டு காயின்ஸ்லாம் மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. நாங்கள் ஏற போகிறோன்னு காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம். அண்டு வேறு ஏதோ நினச்சேனே, யூஎஸ்டிடியோட நான் இதை பற்றி சொல்லியிருந்திருப்பேன். ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது. உடஞ்சிருச்சு இறங்கிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். அல்ட்டுகாயின்ஸுக்கு எல்லாமே நல்ல இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது அழகாக அந்த ஸ்ட்ரக்சரை உடச்சி ரீடெஸ்ட் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அது அந்த டைமில் தான் அல்ட்டும் நல்லாவே வந்து ஏறினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 329.64 பில்லியன் கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி தான் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்டாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா 368.69 பில்லியன் வரைக்கும் மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 426 பில்லியன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அல்ட்டுகாயின்லாம் அந்த டைமில் நல்ல ஒரு நிலைமையில் வந்து இருக்கும். ஸோ இதான் விஷயம். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராலாக எல்லாத்துக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அல்ட்டுகாயின்ஸோட நிலைமை என்ன இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வரப்போகிற இந்த ஃபெட்டோடைய ரெட் கட் தான் மார்க்கெட்டோடைய மூவை வந்து பிளான் பண்ண போகிறது, அதாவது முடிவு பண்ண போகிறது. அதுதான் அப்படி அது மூலியம். ஏன்னா இப்போ மற்றதெல்லாம் சிபிஐலாம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ணாது. ஒரு $2,000 $3,000 வரைக்கும் தான் இம்பாக்ட் பண்ணுது. பட் இந்த ஃபெட்டோட ரெட் கட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பண்ணிடுது. ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்ற எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஒரு விஷயம். அவங்க தெரியாமல் இல்லைன்ட்டாங்கன்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். ப்ரீவியஸில் பண்ணியிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் $8,000 $7,000 கூட இறங்கி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி. அது மட்டும் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா மூவ் பண்ணும். மற்றது நியூஸ்லாம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு க்ரியேட் பண்ணாது. பட் இந்த மாதிரி நியூஸ் வந்து மார்க்கெட்டை பயங்கரமான வால்டைலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். ஒருவேளை இது பிரேக் ஆகிடுச்சு, மேலே சைடு வந்து போயிடுச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1 1.20 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை இனிஷியலாக அவங்க நம்ம பார்த்த மாதிரி கீழே இறக்குறாங்க அப்படின்னா வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். அப்படி இங்கே ஹோல்டு பண்ண முடியலன்னா தான் கீழே வரும். அப்படி ஹோல்டு பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா அடுத்த நான் சொன்ன மாதிரி அந்த ஹையர் ஹை நம்ம சொன்னோம்ல அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். ஸோ அதிகபட்சமாக 1.20க்கு மேலே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.